ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2 வீட்டுக்காரர்கள் எதை கொடுப்பார் முதலில். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னம் முதலாக 12 வீடுகள் உண்டு. இந்த 12 வீடுகள் அப்படிங்கிறதுல மேஷம் ரிஷபம் அப்படிங்கிற வரிசையில் வரக்கூடிய இந்த வீடுகளுக்கு ஒவ்வொருவரும் அதிபதிகள் ஆவார்கள். இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான். கடகம் சந்திரனுடைய வீடாகவும் சிம்மம் சூரியனுடைய வீடாகவும் வரும். 12 வீடுகளில் இந்த 2 வீடுகள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 10 வீடுகள் 5 கிரகங்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டிருக்கும். குஜாதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐவர்கள் சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன் மற்றும் புதன். இதில் செவ்வாய்க்கு மேசமும் விருச்சிகமும், சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும், புதனுக்கு மிதுனமும் கன்னியும், குருவுக்கு தனுசும் மீனமும், சனி பகவானுக்கு மகர கும்ப வீடுகள் சொந்தமாகும். இவங்க 5 பேருமே 2 வீட்டுக்காரர்கள். இந்த 2 வீட்டுக்காரர்களாக இவர்கள் இருந்தாலும் இதில் இவர்களுக்கு ஒரு வீடு விடுதி வீடு தான். விடுதி வீடு அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அல்லது நம்ம போனால் தங்குற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு சென்னையில் தான் பிஸ்னஸ் இருக்குது, சென்னையில் தான் அவர் இருக்கணும், அவரோட தொழில், வருமானம், வளர்ச்சி, குடும்பம் எல்லாமே சென்னையில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மதுரையிலையும் அவருக்கு ஒரு வீடு இருக்குது. வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக மதுரைக்கு போவார். அப்படி போகும்போது அந்த வீட்டில் தங்குவார். தங்கி 2 நாள் 3 நாள் அங்கே இருந்துட்டு குலதெய்வத்தை சாமி கும்பிட்டுட்டு குடும்பத்தோடு திரும்ப சென்னைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 365 நாள் வருஷத்தில் வெறும் 5 நாள் தான் அந்த வீட்டுக்கான யூஸ். பாக்கி 360 நாளும் இங்கே தான் இருப்பார். ஸோ முக்கிய வீடு இது, விடுதி வீடு அது. ஆனால் 2மே அவரோட வீடு தான், 2மே அவரோட சொத்து தான், 2மே அவரோட பேரில் தான். இதே மாதிரி இந்த குஜாதிபர்கள் ஐவருக்கும் 2 வீடுகள் இருந்தாலும் ஒன்று விடுதி வீடாகவும் இன்னொன்று மிக முக்கியமான செயலாற்றும் வீடாகவும் வரும். இந்த செயலாற்றும் வீடைத்தான் மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேருக்குமே ஒரு மூலத்திரிகோண வீடு உண்டு. இந்த 5 பேருமே இந்த 2 வீடுகளிலும் வலிமை பெறுவார்கள். 2 வீடுமே அவங்களோடது தான். ஆனால் மூலத்திரிகோண வீடுங்கிறதுல கூடுதல் வலிமை பெறுவார்கள். உச்சத்திற்கு அடுத்த நிலை மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும்போது 100% வலிமையாக இருக்கும். அதுவே மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும்போது 80% வலிமையாக இருக்கும். அது தனது ஆட்சி வீட்டில் இருக்கும்போது 50% வலிமையாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்துக்கணும். இந்த வித்தியாசம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தசையில் அந்த தசாநாதன் எதை முதலில் செயல்படுத்துவார் அப்படிங்கிறதுல இந்த 5 கிரக திசையும் ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்தே ஆகும். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடே கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்களோ அது என் வீடு அப்படிங்கிற மாதிரி ஆக்குபை பண்ணிவிடுவாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மாற்று வீடுகள் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். ஸோ அந்த வீட்டின் அடிப்படையில் அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது வீடாக வருதோ அதை செயல்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னா சந்திரன் 5க்கு உடையவர், 5ஆம் இடத்தின் வேலைகளை செய்ய தகுதியுடைய கிரகம் சந்திரன். இப்போ சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த வீட்டில் இருந்தபடி இந்த 5ஆம் இடத்து வேலைகளையும் அந்த நின்ற வீட்டின் அடிப்படையில் 2ஐயும் செஞ்சு விட்டு போயிடுவார். அதே மீன லக்ன ஜாதகத்திற்கு புதன் மகாதிசை நடக்கும்போது இவர் 4ஆம் அதிபதி வேலையை செய்வாரா, 7ஆம் அதிபதி வேலையை செய்வாரா, இந்த 2 வீடுகளில் எதை அதிகமாக தருவார் அப்படிங்கும்போது இதில் முதல்ல முந்திக்கிட்டு வர்ற விதி, அவர் அந்த மூலத்திரிகோண வீடான கன்னியின் பலனையே அதிகமாக தருவார். அதுக்கப்புறம் விடுதி வீடான மிதுனத்தின் பலன், 4ஆம் இடத்தின் பலன் என்பது குறைவாகவும் 7ஆம் இடத்தின் பலன் என்பது அதிகமாகவும் இருக்கும். இதில் இன்னொரு நுணுக்கமான விதி, எந்த வீட்டோடு அந்த கிரகம் அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலனை முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டின் பலனை மிகுதியாக செய்யும். இதுவும் ஒரு கான்செப்ட். இப்போ அதே மீன லக்னத்திற்கு புதன் 4ல் ஆட்சி, 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்தோடு தான் அவர் தொடர்பில் இருக்கார். 7ஆம் இடத்தோடு அவர் தொடர்பில் இல்லை. ஆயினும் அந்த 7ஆம் இடத்து பலன்களை 50% மேல் செய்தே தீர்வார். 4ஆம் இடத்து பலனை 50% செய்வார். அந்த தசையில் இந்த மாதிரி நடக்கும். இந்த 2 வீடுகளுமே மீன லக்னத்துக்கு கேந்திராதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ப்ளஸ் புதன் இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமாகவும் அவயோகியாகவும் வருவாருங்கிற போது இந்த 2 விதிகளின் அடிப்படையில் ஜாதகருக்கு பாதகங்கள் நிகழும், கெடுதல் வரும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஜாதகர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான பலன்களை எடுக்க முடியும். ஸோ 2 வீட்டுக்காரர்கள்
எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் தங்களின் மூலத்திரிகோண வீட்டின் வலுவை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். இப்போ இந்த 5 பேருக்கும் மூலத்திரிகோண வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுக்கு கன்னி, இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. அதனால தான் புதன் திசை வரும்போது கடன் ஏற்பட்டே தீரும். உங்கள் லக்கணத்துக்கு அவர் நல்லவராக இருந்தால் நல்ல கடனாகும், உங்கள் லக்கணத்துக்கு அவர் கெட்டவராக இருந்தால் கெட்ட கடன் ஏற்படும்ன்ற பலன் சொல்கிறது. சனி பகவானுக்கு கும்பம், இது காலபுருஷனின் லாப மற்றும் பாதகஸ்தானம். சனி திசை நடக்கும்போது வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் பாதகத்தை சந்திக்காத மனிதர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா அது பாதகஸ்தானம் தான் அவருடைய மூலத்திரிகோண வீடு. மகரம் விடுதி வீடு தான், போனால் வந்தால் தங்குற வீடு. தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவைகள் சனி திசையில் சந்திக்கப்பட்டாலும் இந்த பாதகஸ்தான ரீதியான பாதகங்களை ஜாதகர்கள் சந்திப்பாங்க. சனி திசை அவருக்கு லக்ன சுபராகவே இருக்கும்போதும் கூட ஒரு சில பாதகங்களை செய்யாமல் போக மாட்டார். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு கும்பம் 5வது வீடாக வரும். இப்போ இவருக்கு சனி மகாதேசம் நடக்குது, அந்த 5ஆம் இடம் ரீதியான பாதகத்தை ஜாதகர் சந்திப்பார். கும்பம் எந்த வீடாக வருதோ அந்த வீட்டின் அடிப்படையில் பாதகம், பூர்வீக சொத்து, பிள்ளைங்க வழியில் ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ சனி பகவானின் மூலத்திரிகோண வீடு கும்பம், அவர் அங்கே தான் 75% பலன்களை கொடுப்பாரு. மகரத்தின் பலன்கள் 25% இருக்கும். இல்லை சார் அவர் மகரத்திலே ஆட்சியாக இருக்கார், அப்போ மகரத்தின் பலன்கள் 50%, கும்பத்தின் பலன்கள் 50% நடக்கும். இதில் எது முதல்ல நடக்கும்? கண்டிப்பாக மகரத்தின் பலன் தான் நடக்கும். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கார் இல்லையா, அதனால் ஏற்படும். அடுத்தபடியாக செவ்வாயின் மூலத்திரிகோண வீடு பார்த்திங்கன்னா மேசம். மேசம் தான் அவருடைய மூலத்திரிகோண வீடு. விருச்சிகம் ஒரு விடுதி வீடு தான். அப்போ செவ்வாய் திசையில் காலபுருஷனுடைய 1ஆம் வீடான மேசம் முதன்மையாக செயல்படும். அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள், சொத்து வாங்குவது, சகோதர வழியில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அடிப்படையில் என்னவா இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நடக்கும். ஒரு கன்னிகா லக்னத்துக்கு செவ்வாய் தேசம் நடக்குது, 8ஆம் இடத்தின் பலன் தீவிரமாக இருக்கும், 3ஆம் இடத்தின் பலன் குறைவாக இருக்கும். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, கன்னி லக்னம் மட்டும் ஒரு ஸ்பெஷல். இவங்களுக்கு காலபுருஷனுடைய 8ஆம் வீடு தான் 3ஆம் வீடாக வரும், காலபுருஷனுடைய முதல் வீடு 8ஆம் வீடாக வரும். ஆக எப்படி பார்த்தாலும் செவ்வாய் 2க்கும் 8 சம்மந்தப்பட்டுருவாருங்கிறதுனால செவ்வாய் தேசம் முழுக்கவுமே ரொம்பவும் துன்பப்படக்கூடிய லக்னங்களில் கன்னியும் ஒன்று. அடுத்தபடியாக சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு துலாம், அவருக்கு ரிஷபம் என்பது ஒரு விடுதி வீடு தான். அப்போ சுக்கிர திசை நடக்கும்போது துலாம் சார்ந்த பலன்கள் தான் மிகுதியாக நடக்கும். அது உங்கள் லக்கணத்துக்கு எப்படிப்பட்ட வீடாக வருகிறதுங்கிறத பொறுத்து அது நல்ல பலனாகவோ அல்லது அல்லாத பலனாகவோ நம்ம தீர்மானிச்சுக்க முடியும். ரிஷபத்தின் பலன்கள் என்பது சற்று மட்டுப்பட்டு குறைவாகவே இருக்கும். அப்போ இது காலபுருஷனின் 7ஆம் வீடு என்பதனாலே திருமணம், கூட்டாளிகளில் ஏற்படும் நன்மைகள், பொது வெளி தொடர்புகள், சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான நிலைப்பாடு, இதெல்லாம் சுக்கிர திசையில் நல்லதாகவோ அல்லது கெடுதலாகவோ உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அடுத்து குரு பகவான். குரு பகவானை முழு முதற் சுவர்னு சொல்கிறதுக்கான சூட்சமே அவருடைய மூலத்திரிகோண வீடு காலபுருஷனுடைய பாக்கிய வீடு. பாக்கிய வீடு, பாக்கியஸ்தானம் தனுசு தான் அவருடைய மூலத்திரிகோண வீடு. மீனம் விடுதி வீடு தான். அப்போ குரு திசை யாருக்கு நடந்தாலும் சில அதிர்ஷ்டங்களை, சில முன்னேற்றங்களை, சில பாக்கியங்களை அனுபவிக்காமல் போக முடியாது. ஏன் இவர் முழு சுபராகிறாருங்கிறதுக்கான பலன் இதில் உங்களுக்கு புரியும். புதன் வந்தால் உங்களுக்கு நண்பராகவே அவர் இருந்தாலும் கடங்காரனாக்கி விட்டுட்டு தான் போவாருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, குரு வந்தால் அவர் உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் சுபகாரியங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்காம போக மாட்டாங்கிறதும் உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ சனி காலபுருஷ பாதகஸ்தான அதிபதி, அவர் தனது திசையில் நண்பர்கள் எதிரிகள் என்று பாராமல் பாதகம் சிலவற்றை செய்து விடுவார். புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் மூலத்திரிகோண வலுவையும் உச்ச வலுவையும் சேர்த்து பெறக்கூடியவங்கிறனால அதிகபட்சம் கடன், நோய் பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு சால்வையும் கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகம். குரு ஒரு பாக்கியாதிபதி, காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இவர் செயல்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக குரு திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பாக்கியங்கள் இருக்கும். இதில் உங்கள் லக்ன சுபராக அவர் இருந்துட்டார்னா கூடுதலான நன்மைகள் இருக்கும். செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், குரு மற்றும் சனி, இந்த 5 பேருமே 2 வீட்டுக்கு அதிபதிகளாக இருக்கும் நிலையில் தங்களுடைய மூலத்திரிகோண வீட்டின் வலுவையே தனது தசை காலத்தில் கூடுதலாக தர கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். ஒருவேளை அவர்கள்
விடுதி வீட்டில், அதாவது இன்னொரு வீட்டில் ஆட்சியாக இருந்தால் அப்போ பலன் 50-50 அப்படிங்கிறது மாதிரி நடக்கும். இதில் எது முதல்ல நடக்கும் அப்படிங்கிறதற்கு அவர்கள் எந்த வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன்களின் துல்லியத்தன்மை வரும். இப்போ உதாரணமாக ஒரு மேசலக்ன ஜாதகம், புதன் ரிஷபத்தில் இருக்கார், புதன் திசை வருது. இப்போ புதன் முதல்ல 3ஆம் வீட்டை தொடர்றதுக்கு நெருங்கிட்டு இருக்காரு. அப்போ 3ஆம் இடத்து பலன்களை அந்த 30%, 25% செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நேராக 6ஆம் இடத்து பலன்களை செய்யும். முதல்ல நடக்கிறது 3ஆம் இடத்து பலன்கள் நடக்கும். ஒப்பந்தங்கள், சகோதர வர்க்கம், சிறு தூர பிரயாணம், நண்பர்கள், இந்த மாதிரி வீரியம், முயற்சி, தைரியம், இதெல்லாம் நடக்கும் புதன் திசையில். அவங்க கூட யோசிப்பாங்க, என்னடா புதன் திசை வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல பலனாக நடக்குதேன்னு 25% நடந்து உங்களை கொண்டு போய் கரெக்டாக எல்லா பக்கமும் சிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பார் 6ஆம் இடத்து பலன்களை. அதுதான் 75% உங்களை போட்டு வாட்டும். எப்போதும் ஒரு கிரகத்தின் மூலத்திரிகோண வீடு, அதாவது வலுவான ஆட்சி வீட்டை கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியம். தனது மூலத்திரிகோண வீட்டின் பலன்களை ஒவ்வொரு கிரகமும் பிரதிபலிக்காமல் விடாது. சரி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்போ மூலத்திரிகோண வீடு, சந்திரனுக்கு ரிஷப வீடு மூலத்திரிகோண வீடு, சூரியனுக்கு சிம்மமே மூலத்திரிகோண வீடு. அப்போ சூரிய திசை நடக்கும்போது சிம்மத்தின் பலன் மிகுதியாக செயல்படும். சந்திர திசை நடக்கும்போது கடகத்தின் பலனை காட்டிலும் ரிஷபத்தின் பலன்கள் மிகுதியாக செயல்படும் தன்மை உடையது. ஏன்னா அதுதான் அதோட மூலத்திரிகோண வீடு. எங்கே இருந்தாலும் அந்த வேலையை அவர் செய்வார். ஆனால் இவங்களுக்கு விடுதி வீடுகள் கிடையாது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும். இந்த குஜாதிபர்கள் ஐவரும் தங்கள் மூலத்திரிகோண வீட்டின் வலிமையை ஜாதகர்களுக்கு மிகுதியாக கொடுக்கும் இயல்புடையவர்கள். புரிஞ்சுதுங்களா? காலபுருஷனுடைய 7ஆம் வீடான துலாம் காம வீடு. சுக்கிரதசை நடந்தால் காமம் தலை தூக்கும், மறுக்க முடியாது. காலபுருஷனுடைய 6ஆம் வீடு கன்னி, புதனுடைய உச்ச மூலத்திரிகோண வீடு. புதன் திசை நடந்தால் கடன் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும், மறுக்க முடியாது. சனி திசை நடக்கும்போது லாபாதிபதியும் பாதகாதிபதியுமான கும்ப வீடு அவருடைய மூலத்திரிகோண வீடுங்கிறதுனால அந்த லாபத்திற்காக பாதகம் புரிவதற்கு ஜாதகர் தயங்க மாட்டார் என்றும், பாதகங்கள் நிகழ்ந்து அதனால் லாபம் வரும் என்பதையும் மறுக்க முடியாது. குருதிசை நடக்கும்போது ஒரு மனிதன் பாக்கியதையை அனுபவிப்பதற்கு தகுதி உடையவன் ஆவான் என்பதையும் மறுக்க முடியாது. செவ்வாய் திசை நடக்கும்போது அனைவரையும் முந்திக்கொண்டு முன்னாடி வருவதற்கு முயற்சி செய்வான் என்பதும், திறன்பட செயல்படுவான் என்பதையும் மறுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் அடிப்படை விதிகள். ஸோ 2 வீட்டுக்காரர்கள் தங்கள் 2 வீடுகளில் மூலத்திரிகோண வீட்டின் வலுவையே அதிகம் செய்வார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.